அது 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக் காலம். படிக்கும் வேதத்திற்கும் வாழும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும் என்பதை இதயத்தில் எழுதி வைத்திருந்த காலம். இத்தகைய புனித வாழ்வு சூத்திரத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிய பரிசுத்த மனிதர்கள் ஏராளம். அவர்களில் ஒருவர்தான் இயேசு மரியான் உபதேசியார். 7000 பண்ணை அருகே உள்ளது பனையடிபட்டி என்ற வரலாற்று சிறப்புமிக்க கிராமம். அங்கே இயேசுவுக்கு தொண்டாற்றியவரே இந்த இயேசு மரியான் உபதேசியார். இவரது போற்றுதற்குரிய புனித போதனைகளும் இனிப்பான இசை கலந்த உயிர் துடிப்புள்ள பாடல்களும் பலரை இயேசுவின் பக்கம் கவர்ந்தெழுத்தன. வயது முதிர்ந்து பணி நிறைவு பெற்ற பின்னரும் நடந்தே சென்று கிராமங்கள் தோறும் நற்செய்தி விதை தூவிய புனித மகன் இயேசு மரியான் உபதேசியார். கல்லுக்கு பாறாங்கல், பல்லுக்கு கூழாங்கல் என்று பிறர் செய்யும் பழிக்கு பதிலடி கொடுக்க நினைக்கும் இன்றைய சமுதாய சூழலில் இத்தகைய விரோத போக்கை இயேசு மரியான் கையாண்ட விதம் எப்படி அமைந்திருக்கும்? இயேசுவுக்காய் சுயம் மறிக்க வேண்டும் என்பதை பெயராக கொண்ட இயேசு மரியான் வாழ்வில் ஒரு நாள், நம்பினேன் உனதடிமை நானையா, திடப்படுத்தியல்றனை நடத்தி காப்பதும் கடமைதானையா. நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும்? நல்லா படிக்கிறீங்களா? அன்னைக்கு ஒரு பாட்டு சொல்லி தந்தேன்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல பிள்ளைங்க. தாத்தா எங்களுக்கு ஒரு கதை சொல்லுங்க தாத்தா. கதையாமா? உங்க எல்லாருக்கும் கதை நல்லா பிடிக்குமா? உங்களுக்கு நல்ல ஒரு கதை சொல்ல போறேன், கேப்பீங்களா? ஒரு ஊர்ல வரட்டும், அவன் என்ன தாண்டி ஊருக்குள்ள வந்துடுவானோ? எங்கேயோ உள்ள வெள்ளக்கார சாமிய இங்க வந்து சொல்லிட்டு அலைகிறான். பிடி வாசத்து பாட்டு பாடினா மயங்கிறதுக்கு நான் ஒண்ணு அந்த ஊருக்காரைய மாதிரி கிடையாது. என் கொலை என்ன, என் கோத்திரம் என்ன, இந்த ஊர்ல யாரும் கேட்கவும் கூடாது, கேட்கவும் விட மாட்டேன். ஒரு கை பாத்துறேன். ஏயா தம்பி முத்து, என்ன இவ்வளவு கோவம்? யார் அடிக்க வந்த வேகம்? அதான் ஊர் ஊரா பாட்டு பாடிட்டு தெரியறாமல அந்த மரியான். என்ன சொன்ன? மரியாதை உபதேசியாரா? முதல்ல வாய கழுவு. வாய என்ன கழுவுறது? காலையில குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். தம்பி முத்து, அவரை பத்தி ஒண்ணும் தெரியாம வேகமா பேசாத. அவர் எப்படிப்பட்டவரு? அவருக்குள்ள இருக்க இயேசுவால அவர் எப்படி வாழ்ந்தாரு? அவர் என்ன செஞ்சாரு உனக்கு தெரியுமா? என்ன பெருசா செஞ்சுட்டான்? தம்பி முத்து, எங்க ஊரு பனையடிப்பட்டியில அவர் உபதேசரா இருந்த காலத்துல எவ்வளவு ஊழியம் செஞ்சாரு உனக்கு தெரியுமா? அவரால எவ்வளவு பேர் நல்லவங்களா மாறி இருக்காங்க. அதுதான் உனக்கு தெரியுமா? ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதையா. ஏமா இது சின்ன பேல இடிச்சிட்டு போற? தைரியமா தான் முன்னாடி வேலை ஒத்தை கொத்த பாப்போம். தலைவா கார வேணாலும் தலைவா. அட பாவி, சின்ன பையன் நினைச்சா இந்த வருஷம் வரான். வேற போகுது ஐயா. எப்ப விசுவாசம் திருப்பியும் குடிச்சிட்டு வரையப்பா. போன வாரம் தானே கோயில்ல பிரசங்கம் பண்ணேன். நீதிமொழிகளில் இருந்து குடிக்காத, குடியினால என்ன கெடுதல் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிருக்கல. எல்லாம் கேட்டுட்டே இருந்த, திருப்பியும் குடிச்சிட்டு வர. ஏன்பா இப்படி பண்ற? ஐயா, நானும் குடிக்க கூடாதுன்னு பாக்கேன். இந்த பேர்ல புல்லா ஊத்தி விட்டுறாங்க. நான் என்ன பண்ண? குடிக்காம முடியலையா? விசுவாசம் தினம் கோயிலுக்கு வாப்பா. உனக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்றேன். குடிய விட்டு. சரி சரியா? சரியா? போ விசுவாசம். நேரம் ஆயிட்டு இருக்குனே. டேய், மூப்பர்னு வரலையா? அண்ணே சத்தம் படாதீங்க அண்ணே. மூப்பரையா வந்துகிட்டு இருக்காங்கல்ல, கூட்டத்தை ஆரம்பிச்சிருவோம். நேரத்துக்கு வரலையாப்பா? வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் என்னாச்சு? எல்லாருக்கும் வணக்கம். விரிப்பா விரி. உபதேசியரையா, என்ன திடீர்னு ஒரு அவசர கூட்டம்? முதல்ல உட்காருங்க.
பேசுறேன், உட்காருங்க. ஐயா ஐயா உட்காருங்க. உட்காருங்க. இருங்க இருங்க. எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க. நம்ம ஆராதனையில கொஞ்சம் மாற்றம் வேணும். ஆராதனையில அப்படி என்ன மாற்றம் ஐயா? அதாவது 12 மணிக்கு ஆராதனை நடத்துறோம். இங்க வந்து சோர்வுல தூங்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர். அதனால அடுத்த வாரத்திலிருந்து 9 மணிக்கு முதல் மணியும் 9:30க்கு 2ஆம் மணி அடிச்சு ஆராதனை ஆரம்பிக்கணும். அதுக்கு தான். உபதேசர் ஐயா, என்ன இப்படி திடீர்னு மாத்தினீங்கன்னா அது என்ன அர்த்தம்? மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். அத நீங்க யோசித்து பண்ணுங்க. ஞானப்பிரகாஷ் ஐயா, கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அதோடு கூட எல்லாம் கிடைக்கும். அதனால காலையில 9:30 மணிக்கு தான் ஆராதனை. இதுல மாற்றமே இல்ல. உபதேசர் ஐயா, நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்படி மாத்தினா ஜனங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசித்து பாத்தீங்களா? இங்க இருக்கிற எல்லாரும், இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் காலையில எழும்புனதும் தோட்டத்துக்கு போவாங்க, வயல்ல தண்ணி எல்லாம் பாய்ப்பாங்க. சிலர் பணையற்ற தொழில் செய்யறாங்க, சிலர் சந்தைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர்றதுக்கு சரியா 12 மணி. அதனாலதான் அந்த காலத்துல இருந்து 12 மணிக்கு ஜெபம் நடத்தணும் அப்படிங்கறத ஆரம்பிச்சு இந்த காலம் வர போயிட்டே இருக்கு. இத நீங்க இப்படி உடனே மாத்தணும்னு நினைச்சா நல்லா இல்ல. அப்படியெல்லாம் செய்யாதீங்க உபதேசர் ஐயா. இந்த பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நாள். அது கர்த்தருடைய நாள். அத கர்த்தருக்கே கொடுங்களே. அதான் ஐயா சொல்லிட்டாவுல, அதுக்கப்புறம் இதுக்கு நேரத்தை மாத்துறது பேசுவானே. ஏன் உபரிக்க வச்ச என்னையா? யோ குடியார, உமக்கு என்னங்க பேச்சு வளருது? தம்பி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவர் இப்ப திருந்திட்டாரு. கணக்கு கணக்கு, கொஞ்சம் அமைதி. சிறுவைகுண்டத்திலிருந்து வந்தோமா, ஊழியத்தை செஞ்சோமா, போயிட்டே இருந்தோமான்னு இருக்கணும். எங்க ஒரு விஷயத்துல தலையிடக்கூடாது. ஐயா, காலையில ஆராதனை முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்து போறதுக்கு வசதியா இருக்கும்ல ஐயா? பிறகு என்னையா கூட்டு வந்தீங்க? மூப்பர் வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி தருதில்ல? அண்ணாச்சி அண்ணாச்சி, கோவப்படாதீங்க அண்ணாச்சி. உபதேசியார் சொல்றதையும் கேட்டு பாப்போமே. சும்மா இருங்க தம்பி, எனக்கு என்ன மதிப்பு இருக்கு? இந்த பாருங்க, அடுத்த வாரத்திலிருந்து 9:30 மணிக்கு தான் ஜெபம். இது நடக்கும். நீங்க எல்லாரும் வாங்க. நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க உபதேசர் ஐயா. இப்ப சொல்றேன், 9:30 மணிக்கு ஜெபம் நடத்தணும்னா உண்மை இஷ்டப்படி நடத்தும். அடுத்த வாரத்திலிருந்து 9:30 மணிக்கு தான் ஆராதனை நடக்கும். வாங்க எல்லாரும். நடத்துவீரா? நடத்தும். உண்மை இஷ்டத்துக்கு நடத்துவியா? எதனால செய்யும்? இந்த மாதிரியா உபதேசியார் இந்த ஊர்ல உபதேசியாரா இருக்கிற வரைக்கும் இந்த ஞான பிரகாசம் இந்த கோயில் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். அண்ணாச்சி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வழிவிடியா, வழிவிடு. இருங்க, போகாதீங்க. ஐயா வணக்கம். துதி தோத்திர ஆண்டவருக்கே உண்டாகட்டும். வணக்கம். வாங்க வாங்க. துதி தோத்திர ஆண்டவருக்கே உண்டாகட்டும். ஆமா, என்ன இந்த பக்கம்? ஒரு கறவை மாடு சந்தையில வாங்கணும், அதான் நடந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்ல கறவை மாடா உங்களுக்கு தருவார். உங்க வாக்கு பொன்னா இருக்கட்டும். எவ்வளவு நல்லவங்க நீங்க, எதிரிய கூட நேசிப்பவங்க. ஆனா அந்த ஞான பிரகாசம் அண்ணாச்சி அவ்வளவு எரிச்சல் பட்டு பேசக்கூடாது. எவ்வளவு துணிச்சல் அவருக்கு. நீங்க இருக்கிற வரைக்கும் ஆலயத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் நிச்சயம் அவருக்கு தண்டனை கொடுப்பாரு. என்னவே பேசுறீங்க? எல்லாரையும் நேசிக்கணும், அன்பு காட்டணும், கோல் சொல்லக்கூடாதுன்னு கோயில்ல பிரசங்கம் பண்றேன். ஏன் இப்படி பேசுறீங்க? ஞான பிரகாச அண்ணாச்சி ரொம்ப நல்லவங்க. ஆண்டவர் பேசுவார், எல்லாம் சரியாயிரும். கறவை மாட்டுக்காக நான் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நல்ல கறவை மாட தருவார். வர்றேன். இதே மாதிரி எல்லா ஊழியர்களும் இருந்தா திருச்சபைகளுக்குள்ள பிரச்சனையே வராது. ஆண்டவரே காப்பாற்றும். கணக்கு ஐயா, ஏய் ஐயாவுக்கு பிடிப்பா. கணக்கு ஐயா, தென்னந்தோப்புல கொஞ்சம் கணக்கு உதைக்குத. ஐயா, சம்பளம் போடணும்னு சொல்லிட்டு நீங்க தான் இன்னைக்கு ஒரு தொகை வாங்குனீங்க, அத மறந்துட்டேளோ? சரி சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, இப்ப ஞாபகம் வந்துட்டு. ஐயா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. எங்க வீட்டம்மா சொன்னதுனால உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். எப்பா, சரி, ஏதாவது உதவினா சும்மா கேட்க வேண்டியதுதானே? உதவினா தான் நானே கேட்டிருப்பேனே.
எங்க வீட்டம்மா கேட்க சொன்னது வேற ஒரு காரியம். என்ன என்ன சொல்லு சொல்லு. நீங்க தான் முன்னாடி நம்ம ஊர் ஆலயத்துல ம், தூண் மாதிரி இருப்பீங்க. ம். உண்மையா? ம். இப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போய் பல நாள் ஆச்சு. ம், முன்னாடிலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலையும் நீங்க செய்ய மாட்டீங்க. ம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. இது சரியா? இது சரியா? கணக்கு. நான் கேட்கல, வீட்டம்மா கேட்க சொன்னாங்க. ஐயா, உபதேசியர் ஐயாவ இந்த ஊர்ல எல்லாரும் நல்லவர்னு தான் சொல்றாங்க. நீங்க மட்டும்தான். நிறுத்துடா. ஐயோ ஐயோ, எந்திரடா எந்திரி, எந்திரிச்சு கூட இப்படிடா. ஒன்னு சொல்றேன், என் வீட்டு வேலைக்காரங்களா இருக்கிறதுனால உங்களை நான் சும்மா விடுறேன். என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த கேள்வி கேட்பீங்க? அன்னைக்கு சபையில நடந்ததெல்லாம் 2 பேரும் முன்ன தானே பாத்தீங்க. எனக்கு ஏற்பட்ட அவமானம், அதனாலதான் அன்னைக்கே நான் சபதம் போட்டு வந்தேன். இந்த இயேசுமரியா உபதேசியார் நம்ம பனையடிப்பட்டியில என்னைக்கு வரைக்கும் உபதேசியரா இருக்கிறானோ அது வரைக்கும் போக மாட்டேன். அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஏற்கனவே சொன்னதானடா. இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட பேசுனீங்க, எனக்கு கோபம் வரும். டேய், நல்ல வேளை கண்ணன் தப்பிச்சு. மரியா உபதேசியானா? அவன் எனக்கு ஈடா? ஏன் அந்தஸ்து என்ன? ச்சை! என்ன மனுஷனோ, எப்பதான் மாற போறாரோ. ஆண்டவர் தான் காப்பாத்த. என்ன அங்க முணுமுணுப்பு? வணக்கம் ஐயா. சொந்தமா இருக்கீங்களா? ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். கோயில் குட்டியார், கொஞ்சம் இங்க வாங்க. ஐயா, என்னங்க ஐயா? 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஐயா வராங்க. ஆமா. நாளைக்கு வர்றாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரியா? நீங்க போய் வீடு வீடா எல்லாரையும் நாளைக்கு திருவிருந்த ஆராதனைக்கு ஆயத்தத்தோட வர சொல்லுங்க. சரியா? போங்க. சரியா, இப்பயே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். கோயில் குட்டியார், ஞான பிரகாஷ் ஐயாட்டையும் கொஞ்சம் சொல்லிருங்களேன். ஞானப்பிரகாசம் ஐயாவுக்கா? ஐயா, அவங்க எப்படியா வருவாங்க? அவங்க வரமாட்டாங்களே ஐயா. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. கண்டிப்பா ஆண்டவர் கொண்டு வருவார். நீங்க போய் சொல்லுங்க. போங்க. சரிங்க ஐயா, சரி. சொல்லிட்டு வந்துடுறேன். அண்ணாச்சே, அண்ணாச்சே, என்ன கோயில் குட்டியார? அண்ணாச்சே, நாளைக்கு திருவிருந்து ஆராதனை, வந்துருங்க. அப்படியா? ஆமா. வந்துருவோம் கோயில் குட்டியார. சரி அண்ணாச்சே. வாங்க கோயில் குட்டியாருன்னு. ஜான்சன் தம்பி, சொல்லுங்கண்ணே. திடப்படுத்தல் எடுத்துட்டு எடுத்துட்டேண்ணே. நாளைக்கு திருவிருந்து ஆராதனை. சரி ஐயா வாராங்க, சரி. வந்துருங்க. கண்டிப்பா வந்துருங்க. எபினேசர் என்ன, நீங்களும் வந்துருங்க. சரி. மறந்துடாதீங்க. சரி. என்ன வந்துருங்க. ஏமா, என்னன்னு? உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு திருவிருந்து கொடுக்கறாங்க, கோயிலுக்கு வந்துருங்க. சரிண்ணே. மறந்து இருந்துடாதீங்க. என்ன, சரி. சரியான நேரத்துக்கு வந்துருங்க. சரிண்ணே. ஆமா. என்ன நாளைக்கு சந்தைக்கு போகணுனே. ஆமாப்பா, நாளைக்கு காலையில போயிருவோம். வெண்டைக்காய், கத்தரிக்காய், தக்காளி எல்லா காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்துருவோம்ப்பா. இளநீ கண்டிப்பா வாங்கணுனே. கண்டிப்பா வாங்கிடுவோம். வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்கா? நல்லா நடக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைல ஆமா, கோயிலுக்கு வந்துருங்க. திருவிருந்து ஆராதனை, குருவானவர் ஐயா வராங்க. நாளைக்கு தான் இங்க நல்ல வியாபாரம் நடக்கும். அண்ணாச்சி, அப்படி சொல்லாதீங்க அண்ணாச்சி. நாளைக்கு பரிசுத்த நாள். கடைய மூடி கடவுளுக்கு முதலிடம் கொடுங்க. உங்க வியாபாரத்தை கடவுள் நல்லா ஆசீர்வதிப்பாரு. யோவான் அண்ணாச்சி, வாங்க, வாங்க. நீங்களும் நாளைக்கு கோயிலுக்கு வந்துருங்க. என்ன கண்டிப்பா நாளைக்கு கடை அடைக்கணும்னே. கோயிலுக்கு போறோனே, நட்கரணை எடுக்கிறோனே. சொல்லிட்டல நீ. சரி, நாளைக்கு அடைச்சிட்டு கோயிலுக்கு போயிருவோம். ஆமா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. சரிப்பா. சரிண்ணே. எல்லா வீட்லயும் சொல்லியாச்சு. ஞானப்பிரகாசம் ஐயா வீட்டுல சொல்லணுமே. சொன்னா ஏதாவது பேசிடுவாரோ? சரி, நம்ம கடமையை செய்வோம். போவோம். ஐயா வணக்கம் ஐயா. என்ன கோயில் குட்டி, என்ன விஷயம்? நாளைக்கு நம்ம ஆலயத்துல திருவிருந்து ஆராதனை இருக்குதையா. அதான் உங்களை வர சொல்லி உபதேசர் ஐயா சொல்ல சொன்னாங்க.
எந்த முகத்தோட நீ என்ன கூப்பிட வந்த? கோயில் குட்டி வீடு தேடி வந்திருக்கிற ஒரு மரியாதைக்காக நான் இங்க பதில் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பார், இயேசு மரியான் நம்ம ஊர்ல உபதேசியானா இருக்கிற வரைக்கும் திருவிருந்து ஆராதனைக்கு வரமாட்டேன். ஏன், ஆலயம் பக்கம் தலை வச்சு படுக்கவும் மாட்டேன். அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன். கோயில் குட்டி, உபதேசியர் ஐயா மேல உள்ள கோபத்துல திருவிருந்துல பங்கு கொள்ளாம இருக்காதீங்க ஐயா. எப்படி ஆச்சு வாங்க ஐயா. ஏன் கோயில் குட்டி, எனக்கே புத்திமதி சொல்ல வந்துட்டியா? இயேசுமரியா யாரு, நான் யாரு? அவனும் நானும் சமமா? அங்க நிக்க வச்சு அன்னைக்கு என்ன அவமானப்படுத்திட்டான். நம்ம ஊர்க்காரங்க சேர்ந்து எனக்கு என்ன மதிப்பு கொடுத்தாங்கன்னு கேக்குறேன். ஐயா, நம்ம ஊருக்கு வந்து அவங்க நல்லது தானே செஞ்சிருக்காங்க, தீமை ஒண்ணும் செய்யலையே ஐயா. கோயில் குட்டி, ஐயா, நன்மை தீமை பத்தி பேச வந்துட்டான். உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. போங்க போ போங்க, வெளியே. நான் அனுப்பிட்டு வந்துடுறேன் ஐயா. அனுப்புங்க அவனை. சரி சரி போங்க. இயேசு மரியானா அவன் ஒரு உபதேசியானா? நான் போனுமா திருவிருந்து ஆராதனைக்கு? வந்திருக்காங்க பாரு, வந்திருக்காங்க. ஐயா கோவப்படாதீங்க, உட்காருங்க ஐயா. கோயில் குட்டியார், எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் ஐயா. ஞானப்பிரகாசம் கிட்ட சொல்லிட்டீங்களா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல ஐயா, அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம், வரமாட்டாருன்னு சொன்னனே. ஏன்பா, அவர் என்ன சொன்னாரு? அவரு வரமாட்டேன்னு சொன்னது கூட எனக்கு வருத்தம் இல்லையா. உங்களை தகாத வார்த்தையில ரொம்ப திட்டாரியா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கியா. ஆண்டவரே, நாளைக்கு திருவிருந்து ஆராதனை. ஞானப்பிரகாஷ் ஐயாவுக்கும் எனக்கு இருக்கிற மனமுறிவுல எப்படி ஐயா நான் திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறுவேன்? ஆண்டவரே, நான் தவறு செய்திருந்தாலும் தயவு செய்து என்னை மன்னியும். நாளைக்கு காலையில ஞானப்பிரகாஷ் ஐயாவை பார்க்க போறேன். அவரோட பேசணும், அவரை கூப்பிடணும். மனமுடைஞ்சு அவரும் வரணும் ஐயா. அவர் ஒப்புரவாகி இந்த திருவிருந்து ஆராதனையில அவர் பங்கு பெறணும் ஐயா, பங்கு பெறணும். அதுக்கு நீங்க தாயா உதவி செய்யணும், நீங்க தாயா உதவி செய்யணும். என் ஆண்டவர் தர்றத நான் எழுதிடுறேன்.
தோத்துறோம். சோத்ரம். எல்லாரும் நல்லா சுகமா இருக்கீங்களா? சரி, காலையில எல்லாரும் பைபிள் வாசித்தீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? சரி, நல்ல பிள்ளைகளா இருக்கணும், ஆண்டவருக்குள்ள சாட்சியா வாழணும், அதுதான் முக்கியம். சரிதானா? சரி, உபதேசியார் ஐயா. ஐயா, முதல் மணி அடிச்சிட்டீங்கல்ல? அப்பவே அடிச்சாச்சு ஐயா. ரைட்டு, நேரம் ஆயிட்டு. அப்போ 2 மணி அடிச்சு ஆராதனை ஆரம்பிச்சிருவோமே. ஐயா, ஆ, ஞானப்பிரகாஷ் ஐயா ம், வரலையா? அப்படியா? நான் போய் கூட்டிட்டு வந்துட்டுமா ஐயா? அப்படியா? எல்லாரும் வந்துட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமா கூட்டுவாங்க. இந்த சீக்கிரம் வரையா. சரி சரி, சீக்கிரமா கூட்டுவாங்க. குருவானவர் ஐயா வந்தாச்சு. ஆமா, ஏன் இன்னும் 2 மணி அடிக்கல? உனக்கு தெரியாதா? ஞானப்பிரகாசம் அண்ணாச்சியை கூப்பிட உபதேசியார் போயிருக்காரு. ஏன் சிரிக்கிற? ஞானப்பிரகாசையாவது கோயிலுக்கு வரதாவது. இந்த மரியம் உபதேசர் இருக்கிற வரைக்கும் நான் கோயில் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பிறகு எப்படி வருவாரு? உபதேசியார் தானே கூப்பிட போயிருக்காரு. அவர் மானவரசம் உள்ளவரு, ஆலயத்துக்கு வரமாட்டாரு. அப்படியே அவர் வந்துட்டாருன்னு வச்சிடுங்களேன், என் ஒத்த பக்கம் மீசை எடுத்துருதேன். எங்க பாப்போம், இது ஒரு மீசை, இத நீ எடுக்க போற. ஆடச்சி. தம்பி, இங்க நின்னு வீணா ஏன் பேசிட்டு இருக்கீங்க? 1 மணி அடிச்சாச்சு, கோயிலுக்குள்ள வந்து அமைதியா ஜெபம் பண்ணிட்டு இருங்க. சரி வாங்க வாங்க. சரி ஐயா, இந்த ஏகாம்பரத்துக்கு ஒரு 50 மூடை அனுப்ப சொன்னேன்ல. ஆமா, ஒரு 25 மூடைக்கு மட்டும் ரூபா கொடுத்துட்டு 25 மூடை பாக்கி வச்சிருக்கான். இந்த ஏகாம்பரம் வர வர சரியில்லை. முன்னாடி எல்லாம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப சரியா இருப்பான். இப்ப அப்படி இல்ல. வரட்டும். ஏகாம்பரம் கொடுக்கல் வாங்கல கரெக்டா இருந்தாதான் பொருளை வாங்கணும் சொல்லிருவோம். நீங்க இப்படி கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிரச்சனையே இருக்காது. அந்தந்த மாச கணக்கு அந்தந்த மாசத்துல முடிச்சிடலாம். வரட்டும், பாத்துக்கலாம். ஐயா, அடுத்த கணக்க பாரு. பாக்குறேன். ஐயா, உபதேசியார் ஐயா வராங்க ஐயா. உபதேசியம் வர்றானா? அவன் ஏன் என் வீட்டுக்கு வர்றான்? அவன் காலடி கூட என் வீட்டு வாசப்படியில படக்கூடாது. அவன் மூஞ்சில தான் முழிக்க கூடாது. நான் சபதம் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல. நான் உள்ள போறேன், கதவை கூட்டிருங்க. ஏதாவது கேட்டான்னா எந்த ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? சரியா? கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா. அல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரம் அல்லோ, பாவ
மனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ இன்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் குறை தீரு. பாவக்கேட்டை கூறு, ராபோசன பந்திதனில் சேரு. சாவுக்குரியமா பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்தத்திடனாமே. இன்பம் மீதும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதிப்போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா. சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திர புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். அந்தரம் பூவியும் தந்து சொந்த ஜீவனையும் என்று ஆற்றினார், நம்மை ஒன்றாய் கூட்டினார், அருள் முடி சூட்டினார், கிருபையால் தேற்றினாரே துதி. சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். ஐயாவே வந்தாச்சா? போதுருயா. பாவத்தால் வந்த பாவிகளான நம்மை உசாவிட்டாரே. வாங்கப்பா வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்கம்மா. தோத்துறோம் தோத்துறோம். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? விசுவாச விட்டாரே கோதனுக நிதிபரன் பாதமதின் ஆதரவை கூடுங்கள். ஐயா என் வீட்டுக்கு வாங்கய்யா, என் வீட்டு திண்ணையில இருந்து எல்லாருக்கும் போதகம் பண்ணுங்கய்யா. என் வீட்டுல எல்லாருக்கும் பருப்பு வச்சு கொடுத்து கருப்பட்டி காப்பியம் போடுறையா. ஐயா வாங்கய்யா, ஐயா வாங்கய்யா வாங்கய்யா. வரேன் வரேன், வாங்க வாங்க போ. சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திர புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும்.
துதி சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் பாதக பாசாசால் வந்த தீதன பாவத்தால் நொந்த பாவிகளான நம்மை உசாதி விட்டாரே வேத பிதாவுக்கு வந்த ஜாதியாக கூட்ட வந்த மேசியாவை பற்றும் விசுவாச விட்டாரே கோதணுக நிதிவரம் பாதமதின் ஆதரவில் கூடுங்கள் பாவத்துயர் போடுங்கள் ஜெயத்தை கொண்டாடுங்கள் துதி சொல்லி பாடுங்கள் பாடுங்கள் என்றும் சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும்